உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷனம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய pujaHomam.org. தமிழ் கடவுள் இல்ல, அவர் வட இந்திய கடவுள் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு சாரார். நீ சாமி கிட்ட இருக்கிற, அவன் தூரத்துல இருக்கிறான். நாத்திகனை கூட வெறுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பக்குவப்பட்ட நம்மளுடைய சமயத்துல இவர் வடநாட்டு கடவுள் தென்னாட்டு கடவுள் மொழியினாலையும் இனத்தினாலையும் பிரிப்பது என்பது. மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா பிள்ளையார் தான், அப்படி இறங்கி கர்நாடகா வந்தீங்கன்னா சிவன் தான், அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பெருமாள் தான். ஆனால் தமிழ்நாடு வந்துட்டோம்னா முருகன் தான். வங்காளத்தில் வங்காள காளின்னு சொல்லலை, மராத்திய கணபதினு சொல்லலை. ஆனால் முருகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புன்னா, அதில் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். நம்மளுடைய பெரியவங்க காட்டின சத்தியம் என்னன்னா, முருகனுக்கு மிகவும் பிடித்த மொழி தமிழ். தமிழனுடைய மூத்த நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம், அதை இயற்றியவர் தொல்காப்பியர். அவரே என்ன சொல்றார், இந்த உலகத்தை காக்கக்கூடியவன் சேயோன் முருகப்பெருமான் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். அதுக்கு முன்னாடி அவருடைய குருநாதராக கருதக்கூடிய அகத்தியருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது முருகப்பெருமான். சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது. ஆனால் இதில் ஒரு உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தமிழுக்கு முருகன் மட்டும்தான் கட்டுப்பட்டாரான்னு கேட்டால் கிடையாது. பெருமாள் ஒருத்தர் போய் சொன்னார், பைனாக பாம்பை சுருட்டிக்கொள் அப்படிங்கிறார். நானே இங்கே இல்லை, உனக்கு என்ன கோயிலுக்குள்ள வேலை, வா கிளம்புன்னு காஞ்சிபுரத்து பெருமாள் கூப்பிட்டு ஆழ்வார் போனார். தமிழுக்கு பெருமாளும் கட்டுப்பட்டார். தமிழ் தெய்வீக மொழி என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அது தெய்வத்தையே கட்டி சொக்க வைக்கக்கூடிய மொழி அது. ஸ்கந்தன் தான், கந்தன் கிடையாது. ஸ்கந்த புராணம் தான் இருக்கு. அதுல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் கந்த புராணம் அப்படின்னு சொல்றாங்களே. ஸ்கந்த புராணம், அந்த ஸ்கந்த புராணம் தான் தமிழ்ல வரும்போது கந்த புராணம் ஆகிறது. நான் ஸ்கந்தன் வேறு கந்தன் வேறுன்னு சொன்னா அதுவே தப்பு. பரிகாரஸ்தலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சொந்த கடவுளுக்கே இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த வீடியோவில் அதுக்கான பிரச்சனைக்கான தீர்வை கொடுக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்ற பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த விஷயத்த பேசுகிறதுக்கு சரியான ஆளை தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஆன்மீக பேச்சாளர், முருக பக்தர் விஜயகுமார் ஐயா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? முருகனர்களால் ஒரு குறை இல்லை, நல்லா இருக்கேன். இன்னைக்கு சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. தமிழ் கடவுள் முருகன், இது எல்லாருக்குமே தெரிஞ்சது, உலக புகழ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தமிழ் கடவுள் இல்லை, அவர் வட இந்திய கடவுள் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு சாரார். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது நம்மளுடைய மரபு தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சமயத்தினுடைய மைய கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் அந்த சர்ச்சைக்கெல்லாம் இடமே கிடையாது. நம்மளுடைய மொத்த சமயமும் முருக வழிபாடாகட்டும் சிவ வழிபாடாகட்டும் எல்லாமே சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்த சைவ மரபை ஒட்டித்தான் நம்மளுடைய தமிழ் மரபு இருக்கிறது. சித்தாந்த சைவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இறைவனை ஏற்றுக்கொள்பவர்கள், சிவனை வழிபடுவராக இருக்கட்டும் முருகனை வழிபடுறவங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் சமயங்கிற ஒரு இதுக்குள்ளே கொண்டு வந்துடுது. இந்த சமயம் எதை மையமாக வச்சுருக்கிறது? எல்லாத்துக்குமே இதுதான் பேஸுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம்னா டிராஃபிக் ரூல்ஸ்னு ஒன்று அரசு கொண்டு வந்திருக்கு. அது ஒரு கட்டமைப்பு இருக்குது. அப்போ இந்த சமயத்துக்கு எது பேசிக்னா, வேதம் தான் பேசிக். 4 வேதம் தான் இது. வேதத்தையும் ஆகமத்தையும் தான் சைவ சமயமாகட்டும் எல்லா நம்மளுடைய வழிபாட்டு முறையும் பிரதானமான கொள்கைகளாக வச்சிருக்கு. அந்த ஆகமுமே நம்ம சிவபெருமான் தானே? ஆமாம், சிவாகமும் பெருமாளை கும்பிடக்கூடியதுக்கு வைகானச ஆகமும் பாஞ்சார்த்த ஆகமும்னு அது தனியாக இருக்கிறது. இப்போ ஆகமும் நம்ம பொதுவாக எடுத்துக்கிறோம். இப்போ இது 2 ஏற்றுக்காதவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, சைவ சமயம் என்ன சொல்லிடுச்சு, அவங்கள தள்ளி வைக்காது, புறசமயம். ஏற்றுக்காதவனையும் வெளியே அனுப்பலை, புறசமயம்னு வச்சுக்கிச்சு. நாத்திகன் என்ன பண்ணுறது, கடவுளே இல்லைன்னு சொன்னவன் என்ன, அவனையும் வெறுக்காத, புற சமயம் தள்ளி வையே. சமயம் சொல்லுது, நீ சாமி கிட்ட இருக்கிற, அவன் தூரத்தில் இருக்கிறான். அதுக்குன்னு சாமியே இல்லைன்னு சொன்னாலுமே நீ கிட்ட இருக்கிற, அவன் தூரத்தில் இருக்கான். அவ்வளோதான் வேறுபாடு. இறைவனுடைய திருவருள் வாய்க்கும் போது அவன் கிட்ட வருவான்.
நீ கிட்ட வந்துட்டேங்கிறக்காண்டி அவனை வெறுக்கக்கூடாது. அதாவது நாத்திகனை கூட வெறுக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு பக்குவப்பட்ட நம்மளுடைய சமயத்தில் வந்து இவர் வடநாட்டு கடவுள் தென்னாட்டு கடவுள் மொழியினாலையும் இனத்தினாலையும் பிரிப்பது என்பது நாம் சைவ சமயங்கள்னு சொல்லிக்கிறதுக்கு அப்படி ஒரு இதே கிடையாது. சமயம் ஒருபோதும் இந்த மாதிரி பிரிவினையை கொண்டு வந்ததில்லை. சரி, அப்போது முருகன் உண்மையானமே எந்த மொழி கடவுள் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம இத்தனை நாள் சொல்லியிருக்கோமே தமிழ் கடவுள், அது இல்லாமல் போயிடுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. நீங்கள் வங்காளம் போனீங்கன்னா காளி வழிபாடு தான் ரொம்ப பிரதானம். இன்றைக்கும் நம்ம எப்படி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வச்சு கொண்டு வரோமோ அதே மாதிரி அங்கே வந்து துர்கா பூஜைன்னு காளி துர்கையம்மனுடைய வடிவத்தை வச்சு இங்கே பிள்ளையார் இருப்பார், இங்கே முருகன் இருப்பார், சைல சிவன் இருப்பார். அங்கே காளி வழிபாடு தான் பிரதானம். மித்த தெய்வங்கள்னா உபதெய்வங்களாக வைப்பாங்க. அப்படியே பயணம் பண்ணி இங்கிட்டு வாங்க, மகாராஷ்டிரா வந்தீங்கன்னா பிள்ளையார் தான், எல்லாமே பிள்ளையார் தான், அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. பிள்ளையாரை சுற்றி எல்லா தெய்வத்தையும் வைப்பாங்க. அப்படி இறங்கி கர்நாடகா வந்தீங்கன்னா சிவன் தான், வீர சைவர்கள்னு சிவபெருமான் தான். அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பெருமாள் தான். ஆனால் தமிழ்நாடு வந்துட்டோம்னா முருகன் தான். அதுக்குன்னு அவர் இங்கே மட்டும்தான் கும்பிடப்பட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா கிடையாது. அவர் காஷ்மீரில் இந்தோனேஷியாவில் ஓடி முருக வழிபாடு இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அதனுடைய மிச்சங்களாக இருக்கிறது. அதாவது நம்மளுடைய வரலாறு அப்படிங்கிறது நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறது கொஞ்சம்தான். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் விரும்பலை, அதை நம்ம தேடியும் படிக்கலை. படையெடுப்பின் போது தமிழ்நாட்டை காட்டிலும் அதிகமாக சிதைவுபட்டது வட இந்தியா தான். அதனுடைய உண்மையான ஒரு வேர் நாடிங்கிறது என்னைக்கோ சிதைக்கப்பட்டு மீண்டும் 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 கட்டமைக்கப்பட்டது. சோமநாதர் கோயில் கிட்டத்தட்ட 12 தடவைக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அதனுடைய மரபு போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும். அப்படி ஒரு மறைந்து போன வழிபாடாகத்தான் கார்த்திகேயர் வழிபாடு, முருகன் வழிபாடு இருந்தது. பேர் மாறும். இங்கே முருகன்கிறோம், அங்கே போயிட்டா கார்த்திகேயர். அப்போ அது அவர் பேரில் கேட்டால் அவர் பேர் தான். இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே கிருத்திகை விரதம் எப்படி வந்தது? கார்த்திகை பெண்கள்னால் வளர்க்கப்பட்டதால் அவர் கார்த்திகேயர், அதனால தான் கிருத்திகை விரதத்தை கொண்டார். இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் பேர் மாறி இருக்கக்கூடிய வழிபாடு மாறவில்லை. ஆனால் இருந்து ஏன் சார் தமிழ் கடவுள்னு முருகனுக்கு தனி பேர் வச்சுருக்கோம்னு கேட்டோம்னா, ஆனால் வங்காளத்தில் வங்காள காளின்னு சொல்லலை, மகாராஷ்டிரா மராத்திய கணபதின்னு சொல்லலை. ஆனால் முருகனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்புன்னா அதில் ஒரு உண்மையை ஒத்துக்கணும். உண்மையில் நம்மளுடைய பெரியவங்க காட்டின சத்தியம் என்னென்னா, முருகனுக்கு மிகவும் பிடித்த மொழி தமிழ் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கண்டிப்பா. ஏன்னா நீங்களே ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கீங்க, முருகனை திட்டினா கூட பிடிக்கும், அதுவும் தமிழ்ல வைதாரையும் முத்தமிழால் வைதோரையும் வாழ வைப்பான். ஏன் அப்படி என்ன அவருக்கு தமிழ் மேலே ஈடுபாடுன்னா, தமிழனுடைய மூத்த நூலாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம், அதை இயற்றியவர் தொல்காப்பியர். அவரே என்ன சொல்கிறார், அந்த உலகத்தை காக்கக்கூடியவன் சேயோன் முருகப்பெருமான் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். அதுக்கு முன்னாடி அவருடைய குருநாதராக கருதக்கூடிய அகத்தியருக்கு தமிழ் சொல்லி கொடுத்தது முருகப்பெருமான். அது அருணகிரிநாதர் சொல்கிறார், குருமுனிவன் ஏத்து முத்தமிழோனே அப்படின்னு குமரகுரு கார்த்திகை பெருமாளேன்னு திருப்புகழில் சொல்கிறார். அப்போது அதனால் முருகப்பெருமானுக்கு தமிழ் மேலே எப்போதும் ஈடுபாடு உண்டு. அதே மாதிரி சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது அப்படின்னு நமக்கு ஒரு தனி பெருமை இருக்கிறது. அதில் அந்த முதல் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தது 2 பேர், ஒன்று சிவபெருமான், ஒன்று முருகப்பெருமான். அதனால் தமிழ் கடவுள்னு அவருக்கு ஒரு தனி பிரசித்தமான ஒரு பெயர் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் பதிகங்களில் அதிகமாக போற்றப்பட்டது சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் தான். சிவன் வேறு முருகன் வேறு கிடையாது. ஆனால் இதில் ஒரு உண்மை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், தமிழுக்கு முருகன் மட்டும்தான் கட்டுப்பட்டாரான்னு கேட்டால் கிடையாது. பெருமாள் ஒருத்தர் போய் சொன்னார், பைனாக பாம்பை சுருட்டிக்கொள் அப்படிங்கிறார். நானே இங்கே இல்லை, உனக்கு என்ன கோயிலுக்குள்ளே வேலை, வா கிளம்புன்னு காஞ்சிபுரத்து பெருமாள் கூப்பிட்டு ஆழ்வார் போனார். போய் ஒரு இடத்துல இருந்த இடம் பேர் ஒரு இரவு இருந்த இடம், ஒரு கை, ஓர் இரவு இருக்கை, அதான் இன்னைக்கு ஒரு கைன்னு ஆகிப்போச்சு. ஒரு பாசுரத்துக்கு கட்டுப்பட்டு பெருமாள் கூடயே போயிட்டார். திருப்பி பாசுரம் பாடி வா போகலான்னு வந்தார். தமிழுக்கு பெருமாளும் கட்டுப்பட்டார். அப்படியே அந்த பக்கம் போனால் ஒட்டக்கூத்தர் பதிகம் எழுதிட்டு இருக்கார். பாட்டு எழுதுறதுக்கு அம்பாள் வெடிய 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 தீவட்டி பிடித்து கொண்டு நின்றாள். அவருடைய தமிழுக்கு அம்பாள் கட்டுப்பட்டார். சிவபெருமான் கேட்கவே வேண்டாம், எத்தனை பேருக்கு பாடுன்னு சொல்லி எத்தனை பேருக்கு அடி எடுத்து கொடுத்து அத்தனை பேரையும் பாடி இன்னைக்கு தேவாரம் திருவாசம் அத்தனை நூல் இருக்குது. அப்போ இத்தனையும் தமிழ் தெய்வீக மொழி என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது தெய்வத்தையே கட்டி சொக்க வைக்கக்கூடிய மொழி அது. ஆனால் அதையும் தாண்டி முருகப்பெருமானை வெறும் தமிழ் கடவுள், அவருக்கு வடநாட்டில் வேலைன்னு சொல்வது தப்பு.
கடவுளை அப்படி கடவுளாக சொல்லக்கூடாது. பார்க்கணும். ஆமாம், அவர் தான். மனிதர்கள் மொழியினால் அடையாளப்படுத்திக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் முருகன் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நிறைய அகழ்வாராய்ச்சியில் நிறைய காயின் கிடச்சிருக்கு வடநாட்டிலெல்லாம். அதுல எல்லாம் முருகன் மயிலை பிடித்து கொண்டிருக்கிற மாதிரி சின்னம் பொறிக்கப்பட்ட எத்தனையோ காயின் கிடச்சிருக்கு, சிலை கிடச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு உண்மையை சொல்லுது. அங்கேயும் முருக வழிபாடு இருந்திருக்கிறது. காலப்போக்கிலே மறந்திருந்திருக்கலாம். ஒன்னொன்று, ஹரியானாவில் ஒரு காசு ஒன்று கிடைக்குது, முருகப்பெருமானுடைய ரூபம் பதித்த காசு. அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு என்னென்னா, முருகனுக்கு மிகவும் பிடித்த இடம் ஹரியானா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எப்போவுமே நம்ம மக்கள்கிட்ட ஒரு தனி பிரசித்தமான ஒரு பழக்கம் இருக்கிறது. கேரளாவை காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் கடவுள் கேரளா மட்டும்தான் இருப்பாரா? அப்படி கிடையாது. அந்தந்த மக்கள் அந்தந்த பகுதியில் கொண்டாடும் போது இறைவன் தனக்கானவன்னு கொண்டாடுறதுல எந்த விதமான விசித்திரமும் கிடையாது. ஆனால் அவர் இங்கே மட்டும்தான் இருப்பார், அங்கே சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது மிக தவறான பார்வை. அதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த ஒரு நாகரிக வளர்ச்சியும் இல்லாத காலத்திலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன ஒரு நாகரிகத்திலிருந்து வந்த நாம் இந்த மாதிரி ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள தெய்வத்தன்மையை அடக்க நினைப்பது என்பது வரலாற்றிலே மிகப்பெரிய பிழையை நம்மளுடைய சந்ததியினருக்கு கடத்தி செல்லக்கூடிய அபாயத்தில் நம்ம போய் சிக்கிடக்கூடாது. உண்மையை சொல்லணும். தெரிந்தே நாம் செய்யும் தவறு. ஆமாம், உணர்ச்சி வசப்பட்டு கொந்தளிச்சு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது அரசியல் இல்லை, அது வேறு இது வேறு. அதனால் அதை ஆன்மீகத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும். மித்தவங்களை நான் எதையுமே கட்டாயப்படுத்த முடியாது. நான் சொல்கிறது, அடியார்களையும் உண்மையான ஆன்மீகத்தில் பயணிக்க விரும்புபவர்கள் உண்மையை தேடி கண்டறிய வேண்டும். நிச்சயமா நிச்சயமா. ஐயா, அடுத்து இந்த ஒரு விஷயமும் இருக்கு. அவர் ஸ்கந்தன் தான், கந்தன் கிடையாது, ஸ்கந்த புராணம் தான் இருக்கு, அதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் கந்த புராணம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது புராணங்கள் அத்தனையுமே வடமொழியில் இயற்றப்பட்டன. அது அங்கே மட்டும்தான் இயற்றப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. தமிழில் இயற்றப்பட்ட போதும் அதற்கு புராணம் என்று தான் பெயரிடப்பட்டது, பெரிய புராணம். அப்படி புராணம் அப்படிங்கிறது இங்கே மொழி பிரச்சனையே இல்லைங்க. என்றைக்குமே இங்கே மொழி பிரச்சனையாக இருந்தது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே என்னமோ நமக்கு ஒரு கற்பனை இருக்குது, புராணம்னாலே அது அத்தனை வடநாட்டில் இருந்தது தான், இங்கே ஒன்றுமே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த புராணம் எடுத்தாலும் அது பாரத தேசத்தினுடைய மொத்த இடத்தையும் சுட்டி காட்டிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்மளுடைய ஸ்கந்த புராணம், இப்போ நீங்கள் கேட்ட ஸ்கந்த புராணத்தை, அதில் ஒரு விஷயம் வருது. என்னென்னா, 2 முக்கியமான இடங்களை சொல்கிறாங்க. பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப புனிதமான இடங்கள் 2 எது அப்படின்னா, சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் ஒன்று காசி, இன்னொன்று திருவண்ணாமலை. எங்கே? வடமொழியில் இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது. இப்போ இதே ஸ்கந்த புராணத்தை தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழிலே மொழிபெயர்க்கவில்லை. அதை மையமாக வைத்து இறைவனுடைய திருவருளால் அந்த இருக்கிற அதே கருத்தை இவரும் இயற்றினார். மொழிபெயர்க்கிறதுனா என்னன்னா, அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை மாத்துறது, அப்படியே மாத்துறது. அப்படி இங்கே நடக்கலை, அப்படி இங்கே ஒருபோதும் நடக்கலை. அதுதான் சாரம். கம்பராமாயணம் தான் வடமொழியில் வால்மீகி முனிவர் ராமன் இருந்தபோதே இயற்றப்பட்ட அந்த ராமாயணத்தை மையமாக வைத்துத்தான் கம்பர் கம்பராமாயணத்தை செய்தார். ஆனால் அதில் இருக்கிறது அப்படியே எங்கே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அங்கே இருக்க நிறைய விஷயம் கம்பராமாயணத்துலேயும் மாறி இருக்கிறது. அப்போ ஏன் இப்படி மாறுதல் வருது? இந்த புராணங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காஞ்சி மகா பெரியவர் தெய்வத்தின் குரலில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். வேதம் ஒரு சத்தியத்தை சொல்லும், அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கான பூத கண்ணாடி தான் புராணங்கள். அந்த புராணங்கள்னால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பொய், கற்பனை, அப்படி தான் நமக்கு பெரும்பான்மையான ஒரு நம்பிக்கை இருக்குது, அது ஒரு கற்பனைன்னு. காஞ்சி மகா பெரியவர் தெளிவாக சொல்கிறார். என்னென்னா, ஏன் கண்ணுக்கு ஒன்று நடக்கலை, நான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒன்று நடக்கலைங்கிறத காட்டி அதை பொய்ன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்படி கிடையாது. ஆனால் இந்த புராணங்களை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி. இந்த யுகத்தில் இப்படி நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு, ஒரு திரேதா யுகத்தில் இது நடந்தது அப்படின்னா, திருப்பி திரேதா யுகம் வரும்போது அதே நடக்கும். அதான் புராணத்தை பற்றி சாஸ்திரம் என்ன சொன்னால், இட் வில் ரிப்பீட். இந்த கருத்தை தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் இட் செல்ஃபுங்கிறோம். புராணமும் அதே தான். ஏன் அதை திருப்ப நடக்குதுன்னா, வேதம் ஒரு தர்மத்தை சொல்லுகிறது, அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக கொடுக்கக்கூடியதான் புராணம். இது புராணத்தினுடைய அடிப்படை. இதில் மொத்தம் 18 புராணங்கள் இருக்கிறது. அந்த 18 புராணங்களில்
உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாமன புராணம், சிவமகா புராணம், லிங்க புராணம், அதில் ரொம்ப அதிகமாக கொண்டாடக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். அது பாகவத புராணம்னு பக்தியினுடைய பெருமையை சொல்லுவது. அதில் ஒரு புராணம் தான் ஸ்கந்த புராணம். அந்த ஸ்கந்த புராணம் தான் தமிழில் வரும்போது கந்த புராணம் ஆகிறது. ஆனால் ஸ்கந்தன் வேறு கந்தன் வேறுன்னு சொன்னால் அதுவே தப்பு, ரெண்டும் ஒன்று தான். அதில் இந்த சாங்கிற அந்த வடமொழி எழுத்தை நம்ம யோகப்படுத்தாங்காட்டி கந்த புராணம்னு சொல்கிறோம். அதில் இந்த 18 புராணத்தில் மிக பெரிய புராணம் எதுனா ஸ்கந்த புராணம் தான். கிட்டத்தட்ட 1,00,000 கிரந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய புராணம். அது தொடங்கும் போதே சிவபெருமானுடைய பெருமையை சொல்லி தான் தொடங்கப்படும். எல்லா புராணங்கள்லையுமே வெவ்வேறு கடவுள்களை பற்றி பேசுவதும் வெவ்வேறு தத்துவங்களை பற்றி பேசுகிற மாதிரி நிறையா சம்பவங்கள் வரும். இதில் இன்னொன்று என்ன வரும்னா இதிகாசம்னு ஒன்று, புராணம் இதிகாசம்னு ஒன்று. புராணம்னா என்னென்னா பூர்வத்தில் முன்பு நடந்தது அப்படிங்கிறது புராணம். இதிகாசம்னா இப்படி நடந்தது. இதுக்கு என்ன ரெண்டு வித்தியாசம்னா, புராணம் என்பது அந்த நடந்த விஷயத்தை வியாசரோ இல்லை லோமாகர்ஷரோ இந்த மாதிரி முனிவர்கள் ரிஷிகள் பேசிக்கக்கூடிய சம்பாஷணையில் இருக்கக்கூடிய புராணம். இதிகாசம் என்னென்னா யாரை பற்றி அது இயற்றப்பட்டதோ அவங்க இருக்கும்போதே அது இயற்றப்பட்டிருக்கும். ராமர் இருக்கும்போதே இது ராமாயணம் இயற்றப்பட்டது. இதான் இதிகாசத்தினுடைய வித்தியாசம். இதில் வடமொழியில் இருக்கக்கூடிய ஸ்கந்த புராணத்தை இயற்றியவர் வியாசர். வியாசர் இயற்றப்பட்டதாகவும் வியாசருடைய சிஷியராக இருக்கக்கூடிய லோமாசர் அவர் பிற ரிஷிகளுக்கு சொன்னதாகவும் இது இருக்கிறது. இது மையமாக எதை சொல்லுதுன்னா முருகனுடைய பிறப்பு, முருகன் எப்படி அவதாரம் பண்ணினார், முருகன் ஏன் அவதாரம் பண்ணினார், வள்ளி கல்யாணத்தை பற்றி பேசப்படுகிறது, தாரகாசுர வதத்தை பற்றி பேசப்படுகிறது, சூரபத்ம வதத்தை பற்றி பேசப்படுகிறது, முக்கியமாக நந்தியை பற்றி பேசப்படுகிறது, சிவபூஜை எவ்வளவு முக்கியம்னு சொல்லப்படுகிறது. இப்படி நிறைய விஷயங்கள் அடங்கியது தான் ஸ்கந்த புராணம். அதை மையமாக வச்சு தான் தமிழில் கந்த புராணமும் இருக்கிறது. இதுக்கு ரெண்டு எதை படிக்கணும் சார் அப்படின்னா, சமஸ்கிருத பயிற்சி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஸ்கந்த புராணம் படிக்கலாம். தமிழ்லாம் நமக்கு நல்லா வரும்னா கந்த புராணம் படிக்கலாம். இது ரெண்டுமே இறைவன் திருவருளால் வந்தது. ஓகே, எனக்கு இந்த இடத்துலையுமே ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ சிவபுராணம் அப்படின்னா சிவனை பற்றி இருக்கும், இப்போ ஏதோ ஒரு கடவுள் மற்ற கடவுள்களை பற்றி அப்படின்னா அந்த கடவுளை பற்றி இருக்கணும். ஆனால் கந்த புராணத்தில் மட்டும் சிவபெருமான்லேருந்து ஆரம்பிக்குது. இதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது மித்த புராணங்களுமே எந்த தெய்வத்தை பற்றி இருக்கிறதோ அதை மட்டுமே சொல்லாது. அது எல்லா தெய்வங்களை பற்றியும் வரும், ரிஷிகளை பற்றி வரும், அதே மாதிரி புராண கேரக்டர் நிறையா அதை பற்றி எல்லாம் வரும். இதில் ஸ்கந்த புராணத்தில் மையமாக ஒரு விஷயம் என்னென்னா சிவ வழிபாட்டை முதன்மையாக சொல்லப்படுகிறது. ஏன்னா சிவம் வேறு முருகன் வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தான். அதில் ஒரு குறிப்பு வருது என்னென்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி ஸ்கந்த புராணம் என்பது சிவபூஜையை முதன்மையாக சொல்லப்படுகிறது. அதில் தாரகாசுரனை வதம் பண்ணிய பிறகு முருகப்பெருமான் நினைக்கிறார், என்னதான் அவன் அசுரனாக இருந்தாலும் அவனும் ஒரு சிவபக்தன், அவனை சம்ஹாரம் பண்ணனுடைய தோஷம் எனக்கு மனசை உறுத்துதுன்னு சொல்லி மகாவிஷ்ணுகிட்ட கேட்குறார். அப்போ மகாவிஷ்ணு சொல்கிறார், 3 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணு அப்படிங்கிறார். முருகனும் 3 லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணுறார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் லிங்கத்தை வைத்து பூஜை பண்ணினார், சிவ பூஜை பண்ணினார் அப்படின்னு. அதனால் இந்த ஸ்கந்தபுராணம் என்பது முருகனை பற்றியதாக இருந்தாலும் முருகன் வேறு சிவன் வேறு இல்லை என்ற உண்மையை சொல்வதற்கும் சிவபூஜை எவ்வளவு உயர்ந்தது என்பதை சொல்வதற்கும் இந்த புராணங்கள் இருக்கிறது. நிச்சயமா சார். பேச பேச இன்னும் நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து நிறைய எபிசோட்ஸில் நாம் நேயர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பரிகாரஸ்தலம் நேயர்களுக்காக பேசணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரிஷாகர்ஷணம் 9 கருப்பு மிளகுகளை எடுத்து வாருங்கள். 3 விருப்பங்களை எழுதிக் கொடுங்கள். உங்கள் தேவைகளை முருகன் நிறைவேற்றி கொடுப்பார். ஆடி சஷ்டி 19/7/2026 சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம். நேரில் வர கட்டணம் இல்லை, ஆனால் முன்பதிவு அவசியம். உங்கள் பெயர் மற்றும் இடத்தை வாட்ஸ்அப் செய்யவும் அழைக்க வேண்டாம். பதிவு செய்ய 7305497423. சங்கல்பம் செய்ய pujaHomam.org.